சுவாமியுடைய வலிமை குறைந்திருந்ததா தெரிஞ்ச உடனே புலிப்பாணி சித்தர் தம்முடைய குருவை இந்த சீனத்திலேருந்து இங்க முதுகிலேயே சுமந்து கொண்டு வந்ததாகவும் செய்தி இருக்கு. என்னுடைய குரு தண்ணி கேட்டப்போ எல்லாத்தையும் தேடுறாரு, வறண்ட இடமாவே இருக்கு. புலி வேற இவர்கிட்ட வருது. ஆனா இவர் மந்திரம் சொல்றாரு. அதை கேட்ட உடனே புலி அமைதியா தான் இயல்பை விட்டு அப்படியே ரொம்ப அமைதியாயிடுது. அது மேல ஏறி இவர் தண்ணி கொண்டு வந்ததால தான் இவருக்கு புலிப்பாணி சித்தர்னு பேர் வந்தது. இப்போ இவர் குரு சொன்ன மூலிகையெல்லாம் பார்த்தா இது விஷத்தன்மை உடையதாச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. இவர் மன ஓட்டத்தை புரண்ட போகர் நவபாஷானோன்று எப்படி செய்தா இது எப்படி விஷமற்றதாகவும் மனிதனுக்கு உடலுக்கு நல்லதாகவும் இருக்கும்னு விளக்கு. ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ புலிப்பாணி சித்தர் நமக அப்படின்னு 1008 முறை ஜபிச்ச ஆத்ம ரீதியான ஒரு கனெக்ஷன் அவரோட ஏற்படுறதாகவும் நம்பப்படுது. அதாவது கோளுக்கான அந்த பிரச்சனை இருந்தா அது தீர்றதாகவும் நாள்பட்ட நோய் தீர்றதுக்கான வழிமுறைகள் அவர் தரதாக உறுதியா நம்பப்படுறது.